மேலறை தியானம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஜூனி பக்னி ஸ்மித், நெவேடா, USA. தலைப்பு கடவுளின் அன்பு. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். எனது சரீரத்தில் மச்சங்கள், சிவப்பு கருப்பு புள்ளிகள், பால் உண்ணிகள் போன்ற தேவையற்றவை இருப்பதால் சில சமயங்களில் வெட்கமடைந்திருக்கின்றேன். பல தோல் வைத்தியர்களிடம் சிகிச்சை பெற்றேன், ஒன்றும் பயனளிக்கவில்லை. அண்மையில் ஒரு வைத்தியரிடம் போனபோது எனது தோலை ஈரப்பதமாக வைத்திருப்பதால் மென்மையாக இருக்கிறது, நல்லது என்றார். இன்னொருவர், எனது கையின் தசைநார்கள் நல்ல நிலையில் இருப்பதால் தினமும் தேகப்பயிற்சி செய்வது போல் இருக்கிறது, நல்ல விடயம் என்றார். நான் வெறுக்கும் விடயங்களுக்கும் அப்பால் நான் சரீரத்தை நன்றாக பராமரிப்பதாக சொன்னது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் எமது வாழ்க்கையில் கடவுள் அதைத்தான் செய்கிறார். எமது குறைவுகளை பார்க்காமல் எம்மிடம் இருக்கும் நல்லவைகளையே பார்த்து எமக்கிருக்கும் திறமைகளை நல்ல காரியங்களுக்கு உபயோகிக்கும்படி நம்மை தூண்டி தைரியப்படுத்தி முன் செல்ல ஆதரவு தருகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் வெளியே தெரிவதை பார்க்காமல் கடவுள் விரும்பும் உள்ளத்தை பார்க்கும்படி சொல்லப்பட்டது. எனது சரீரத்தில் என்ன இருந்தாலும் என்னால் கடவுளை சேவிக்க முடியும் என்பதற்காகவும், கடவுள் எம் எல்லாரையும் நாம் இருக்கிறபடியே எம்மை நேசித்து ஏற்றுக்கொள்கிறார் என்பதற்காகவும் நன்றியுள்ளவளாயிருக்கிறேன். ஜெபம். அன்பான ஆண்டவரே, எமது கடந்த கால குறைவுகளை கடந்து எமது உள்ளத்தை பார்க்கிறதற்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை, நான் இருக்கிறபடியே கடவுள் என்னை நேசிக்கிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.